Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோடெக் தமிழ். இந்த வீடியோவில் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா எல்ஜி இன்வெர்டர் 1.5 டன் ஸ்பிளிட் ஏசி. ஸோ இதில் வந்து கஸ்டமர் கூலிங் ரொம்ப கம்மியாக வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏசியை ரன் பண்ணி செக் பண்ணிவிட்டு இது வந்து வாட்டர் வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட சொல்லியாச்சு. இப்போ நம்ம கவரை கழட்டிட்டு காயில் எவ்வளோ டஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து பேக் சைட் ஸ்லோப்பு. ஃப்ரண்ட்டோட எப்போதுமே பேக் சைடில் தான் அதிகமாக வந்து டஸ்ட் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதிகமான டஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுனால தான் கூலிங் எஃபெக்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ப்ளோயர் வீல் கலர் பாருங்கள், இது வந்து பிளாக் கலரு, டஸ்ட் ஃபார்மேஷனில் கலரே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஏர் சர்க்குலேஷனும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி விட்டு தான் வரும். இப்போ கவர்லாம் கழட்டிட்டு சர்வீஸ்க்கு ரெடி பண்ணியாச்சு. உள்ளே இருக்க ப்ளோயர் வீலையும் தனியாக கழட்டியாச்சுங்க. காயில் கொஞ்சம் செப்பரேட் பண்ணிவிட்டு வீலை தனியாக கழட்டியாச்சு. இது வந்து எல்ஜி இன்வெர்டர் டைப் ஏசி. இது பார்த்திங்கன்னா டிசி மோட்ரு இன்டோரில். நம்ம ப்ளோயர் வீல் வந்து தண்ணி அடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா மோட்ரு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து வீலை தனியாக கழட்டியாச்சு. ஸோ இப்போ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம கவர் பண்ணி தான் வாஷ் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஏசியை டிஸ்மேண்டில் பண்ணி வாஷ் பண்ணுறது தான் பெட்டரு. பட் இங்கே கஸ்டமர் வந்து கவர் பண்ணி வாஷ் பண்ணால் போதும்னு சொன்னாங்க. அதனால் நம்ம இப்போ கவர் பண்ணி வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக கழட்டி வாஷ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கவர் பண்ணி வாஷ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பிகாஸ் கவர் பண்ணி வாஷ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அந்த பேக் சைட் ஸ்லோப் காயில் காட்டினேன் இல்லையா, அந்த காயில் வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ண முடியாது. ஒரு 70 to 80% தான் க்ளீன் ஆகும். ஃப்ரண்ட்டில் காட்டுறது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும். பட் பேக் சைட் ஸ்லோப்பில் வந்து அந்தளவுக்கு க்ளீன் பண்ண முடியாது. இந்த ஏசி பொறுத்தளவு கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எல்ஜி ஏசியை பொறுத்தளவுக்கு அந்த ட்ரைன் ட்ரே எல்லாமே தனியாக கழட்டிடலாம், வீலையும் ஈஸியாக கழட்டிடலாம் ப்ளோயர் வீலை. ஸோ அதனால் எவாபரேட்டர் காயில் க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருந்தது. இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக இண்டோரில் கழட்டின ஆக்சரிஸ், ப்ளோயர் வீலு, ட்ரைன் ட்ரே, ஃப்ளாப்பு எல்லாத்தையுமே வந்து தனியாக செப்பரேட்டாக வெளில எடுத்து வச்சு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி ரெகுலராக வாட்டர் வாஷோ சர்வீஸ் வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா கரண்ட் கன்சப்ஷன் வந்து கம்மியாகும் ஏசியில். ஸோ இந்த மாதிரி டஸ்ட்டு வந்து ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி சோக்காக இருந்ததுன்னா ஏசி ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது இன்வெர்டர் ஏசியில் பார்த்திங்கன்னா ஹை ஆம்பியரில் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி டஸ்ட் ஃபார்மேஷன் வந்ததுன்னா பிகாஸ் நமக்கு வந்து கூலிங் கரெக்டாக ரூமில் ரீச் ஆகாது. ரீச் ஆகலைன்னா என்ன பண்ணணும்னா சென்சார் வந்து சென்ஸ் பண்ணி கம்ப்ரஸர் வந்து ஹை ஸ்பீட்லேயே வந்து ரன் பண்ண வைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டஸ்ட் ஃபார்மேஷன் இருக்கப்போ ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஏசிலேருந்து. ப்ளோயர் வீலை பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்ட்டு. ஸோ இவ்வளோ டஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் இருக்க ஏர்லேருந்து வர டஸ்ட் தான். இண்டோர்லேருந்து ரிமூவ் பண்ண பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வாட்டர் வாஷ் பண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அவுட்டோர் க்ளீன் பண்ணுறதுக்காக கவர் எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். ஃபேன் லீஃப் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. அவுட்டோரில் இருக்க கண்டென்சரையும் க்ளீன் பண்ண போகிறோம். இண்டோர் வந்து க்ளீன் பண்ணுறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதே மாதிரி அவுட்டோரோட கண்டென்சர் காயிலையும் வந்து க்ளீன் பண்ணோம். ஆக்சுவலி இண்டோரில் இருக்க டஸ்ட் வந்து நமக்கு பார்த்தாவே ஈஸியாக தெரியும். பிகாஸ் இண்டோர் காயில் வந்து வெட்டாக இருக்கும், அதனால் டஸ்ட் நமக்கு தெரியும். அவுட்டோர் கண்டென்சர் காயில் பார்த்திங்கன்னா அதை விட அதிகமான டஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து ட்ரை கண்டிஷனில் இருக்கிறதுனால நமக்கு டஸ்ட்டு தெரியாது. இந்த மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணுறப்ப தான் தெரியும். இது போல் பீரியாடிக்காக சர்வீஸ் பண்ணுறப்ப ஏசியோட லைஃப் சைக்கிளும் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்சர் க்ளீனாக இருக்கப்போ இந்த இடத்துல வந்து ஹீட் ஈஸியாக ரெடியூஸ் ஆகும். ஸோ இண்டோர் க்ளீன் பண்ணுறது எவ்வளோ அவசியமோ அதே போலவே அவுட்டோரும் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆகணும். இப்போ வந்து இண்டோரில் கழட்டின ஆக்சரிஸ் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இண்டோரில் இருக்க எவாபரேட்டர் காயில் பாருங்கள் ஆஃப்டர் க்ளீனிங் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து ஃப்ரண்ட் வியூவு. அடுத்து பேக் சைட் ஸ்லோப்பையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல் சர்வீஸ் பண்ணி ஏசியை ரன் பண்ணுறப்போ நல்லா எஃபெக்டிவாக இருக்கும், ஃப்ரெஷ் ஏராக வரும். இப்போ பேக் சைட் ஸ்லோப் பாருங்கள். பேக் சைட் ஸ்லோப்பில் 60 to 70% தான் க்ளீன் பண்ண முடியுது. பிகாஸ் க்ளீன் பண்ணுறப்பே டஸ்ட் இருக்கா இல்லையான்னு வியூ பண்ண முடியல ஹைட்டில் இருக்கிறதுனால. ஸோ இப்போ சர்வீஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சு ஏசியை ரன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆஃப்டர் சர்வீஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் எல்லாமே ஸ்டேபிளாக இருக்குது. ஏசி நல்லாவே ரன் ஆகுது. கூலிங் எஃபெக்ட்டும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ரூம்குள்ளே ரீச் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனல் பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.